Good morning, students. Last class we are going to discuss about in history Unit 1 Outbreak of World War I and its aftermaths. Now I am continues other chapter. Then first one is a causes, cause and result of the World War I. Okay, listen carefully. In 1900, 5 of the European great powers were divided into two armed forces. The one camp consists of a central power, other one is a allies power. Central power is a Germany, Austria, Hungary and Italy. These countries are consists of the central power. Okay. Then under the guidance of the Bismarck, they had formed the alliance in 1882. This alliance is year is 1882. The understanding was that Germany and Austria would help each other. Germany and Austria would help to one country இன்னொரு நாட்டோட என்ன செஞ்சது help to each other. The other camp consists of the France and Russia. First camp is a central power, Germany, Austria, Hungary. Austria, Hungary is the same place. And Italy. The next alliance formed is France and Russia. Their alliances was formed in 1894. Which year this alliance formed? This alliance formed in 1894. With the promise of mutual help, Germany attack either of them. So, இவங்களுக்குள்ள ஒரு conclusion இருந்தது. Germany attack பண்றப்ப the both countries, France and Russia, help to the Germany அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் இருந்தது. So, the Britain wanted to break her isolation and approach Germany twice but in vain. பட் பிரிட்டன் வந்து ஐசோலேஷன் ஆக்கிறங்காட்டி மீண்டும் ஜெர்மனியோட ஜாயின் பண்ணுறதுக்கு யூ கோ அண்ட் மீட் ட்வைஸ். பட் லாஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வெயின் மீன்ஸ் வந்து தோல்வியிலேயே முடிந்ததுன்னு சொல்கிறாங்க. ஜப்பான் வாஸ் இன்க்ரீசிங்லி ஹாஸ்டைல் டுவர்ட்ஸ் ரஷ்யா. As France was the ally of Russia, it prepared ally Britain 1902, the Anglo-Japanese. 1902ல தென் ரஷ்யா அண்ட் பிரிட்டன் ஜாப்பனீஸ் சேர்ந்து ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அப்படிங்கிற ஒரு அலையன்ஸ் வந்து ஏற்படுறாங்க. ஆல்ரெடி த ட்ரிபிள் அலையன்ஸ் 1882ல எது ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஹங்கேரி, இட்டாலி ஆல்சோ தீஸ் பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் அலையன்ஸ் 1882ல இருந்தது. அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அலையன்ஸ் இன் இயர் வந்து 1902 பிரிட்டனுக்கும் ஜாப்பனீஸுக்கும் இடையில் ஏற்படுது. அலையன்ஸ் ப்ரமோட்டட் ஃப்ரான்ஸ் டு சீக் அன் அலையன்ஸ் வித் பிரிட்டன் டு ரிசால்வ் colonial dispute over Morocco and Egypt. Morocco and Egypt is two places main trading places. ரெண்டு நாட்டிலையுமே வந்து பிஸ்னஸ் ஓவரால் தங்களுடைய டாமினேஷனை வந்து காட்டிக்கலாங்கிற ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. இன் ரிட்டர்ன் ஃபார் லெட்டரிங் த ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் எ ஃப்ரீ ஹேண்ட் இன் மொரோக்கோ, ஃப்ரெண்ட்ஸ் அக்ரீட் டு ரெகக்னைஸ் த பிரிட்டிஷ் ஆக்குபேஷன் ஆஃப் எஜிப்ட். பிரிட்டன் சப்சிக்வெண்ட்லி ரீச்ட் அக்ரிமெண்ட் ஆஃப் த ரஷ்யா ஓவர் பெர்சியா, ஆப்கானிஸ்தான் அண்டு திபெத். இந்த காலகட்டத்தில் ரஷ்யா வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட், அதாவது பெர்ஷியா, ஆப்கானிஸ்தான் அட் இட்டாலி இந்த கண்ட்ரிஸ் மேலே ஓவரால் பவரை வந்து என்ன செஞ்சுக்கலாம் பிரிட்டன் வந்து செலுத்திக்கலான்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. திஸ் வாஸ் ஃபார்ம்டு த ட்ரிபிள் என்டென்டி. இதை வந்து என்ன சொல்கிறாங்க, திஸ் இஸ் கால்டு த ட்ரிபிள் என்டென்டி. என்னென்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸு அண்டு ரஷ்யா. பட் இதில் ஜப்பான் வந்து இடம்பெறவில்லை. அதாவது 3 அலையன்ஸ் வருது. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஏ ட்ரிபிள் அலையன்சஸ், second one is a Anglo-Japanese alliances, third one is a triple entente. So this is a causes and causes of the First World War I. Okay, understand students? Next I am going to violent forms of nationalism. With the growth of nationalism, the attitude of my country
right or wrong, I support it. What is this? Nationalism means my country is the best. மற்ற கண்ட்ரி கிடையாது, என்னுடைய நாடு, மை கண்ட்ரி இஸ் த பெஸ்ட். தட் இஸ் த நேஷனலிசம். attitude of my country, right or wrong, I supported it develop. தன்னுடைய நாட்டுக்காக என்ன செய்யணும், சப்போர்ட் பண்ணணும், மற்ற நாடுகளை பற்றி கவலை. தட் இஸ் ஏ இதுதான் இவங்களுடைய ஒரு வியூவாக இருந்தது. The love for one country demanded hatred for another country. அதனால அவங்க கண்ட்ரியை வந்து நேசிச்சாங்க, the other countryயை ஹர்ட் பண்ணாங்க. The England Jingoism. What is the meaning of Jingoism? Jingoism mean blind patriotism. ஒரு கண்மூடித்தனமான ஒரு நாட்டுப்பற்று. England is the Jingoism. France Zainism. Zainism means வந்து எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம். அவங்களுக்கு வந்து அதாவது நம்முடைய நாட்டுப்பற்று அவ்வளோ ஒரு கண்மூடித்தனமாக இருந்தது. ஸோ இங்கிலாந்து இஸ் அ ஜிங்கோயிசம், பிரான்ஸ் இஸ் அ ஜாவினிசம் அண்ட் ஜெர்மனி கல்ச்சர் வேர் மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த நேஷனலிசம் and contributing decisively to the outbreak of world war. இவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம் மற்றும் பிளைண்ட் நேஷனலிசம் தான் வேர்ல்டு வார்க்கும் ஒன் ஆஃப் த ரீசனாக அமைந்தது. ஓகே, கிளியர்? த நெக்ஸ்ட் aggressive attitude of German emperor. Listen all of you. Emperor Kaiser William II of Germany was ruthlessly assertive and aggressive. அதாவது எம்பரர் ஹெய்சர் வில்லியம் அவருடைய அட்டிடியூட் வந்து ரொம்ப பேட்லியாக இருந்தது. பிகாஸ் ஆஃப் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹெய்சர் ப்ரக்ளைம் தட் ஜெர்மனி வுட் பி த லீடர் ஆஃப் த வேர்ல்டு. வேர்ல்டுலேயே நம்ம நாடு தான் வந்து எப்படி இருக்கணும், நம்பர் ஒன்னாக இருக்கணுங்கிற ஒரு பேட் தாட்ஸ் வந்து இருந்தது. த ஜெர்மன் நேவி வாஸ் எக்ஸ்பேண்டட். அட் த டைம் என்ன பண்ணுறாங்க, த ஜெர்மன் நேவி வாஸ் எக்ஸ்பேண்டட். The sea being considered a preserve of England ever since Napoleon defeated at Trafalgar 1805. 1805 Trafalgar அப்படிங்கிற இடத்துல நெப்போலியனை என்ன பண்ணுறாங்க, டிபீட் பண்ணுறாங்க, தோற்கடிச்சிட்றாங்க. The Germany aggressive diplomacy and rapid fielding of novels Navy could be direct only against her. Therefore, Britain embarked on a naval race which heightened the tension between two powers. At the time, Britain and Germany, both countries, because of டென்ஷன், ரெண்டு நாட்டுடைய பவர் மேலே ஒருத்தருக்கு ஒருத்தர் டாமினேஷன். ஸோ அந்த டென்ஷனால் வேர்ல்டு வார்க்கு வழிவகுத்தது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், hostility of France towards Germany. Then hostility of France towards Germany means the old revivals the bitter memories of the defeat of 1871. ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஜெர்மனியோட பார்த்தீங்கன்னா 1871 ஆன்வர்ட்ஸே சில கசப்பான உணர்வுகள் இருந்திருக்கு. அதுக்கு வாட்ஸ் அ ரீசன்னு பார்த்தோம்னா, 1871 and loss of Alsace and Lorraine, the two important places to Germany, rankled in the mind of the French. பிரெஞ்சு கிட்ட இருந்து ஜெர்மன் என்ன பண்ணிச்சு, கேப்சர் பண்ணிச்சு. The German interference in Morocco added to the bitterness. In ஜெர்மனில் ஆப்பிரிக்கா, அதாவது காலனி நாடுகள் வந்து ஆக்குபைட் பண்ணியிருக்கு, ஃப்ரான்ஸுடைய காலனி நாடுகள். அங்கே கூட ஜெர்மன் வந்து என்ன பண்ணாங்க, இன்டர்ஃபை ஆனாங்க. இதுவும் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிட்டர்னஸை ஏற்படுத்தியது. த பிரிட்டிஷ் அக்ரிமெண்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் மொரோக்கோ வாஸ் நாட் கன்ஸ்டன்ட் பை ஜெர்மனி. ஸோ ஹெய்சர் வில்லியம் II intentionally recognized the independence of the Sultan and demanded. At the time, Haiser William II, you have to meet the Sultan. சுல்தானை மீட் பண்ணி மொரோக்கோவுடைய ஃபியூச்சர் யாருக்குன்னு ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வைக்கணும்னு போய் என்ன செய்கிறாரு, மீட் பண்ணி ஒரு ஆலோசனை கேட்குறார். அட் த டைம் திஸ் இஸ் எ hostility of France towards Germany. Next, imperial power politics in the Balkan. Imperial power means தன்னுடைய ஓவரால் டாமினேஷனை வந்து என்ன செய்கிறது, காட்டுறது.
த இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் இன் த பால்கன். பால்கனில் வந்து தன்னுடைய இம்பீரியல் பவரை எப்படி வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்குறோம் இதில். ஓகே, லிசன். த யங் டர்க் ரெவல்யூஷன் ஆஃப் 1908, an attempt at creating a strong and modern government. 1908 வந்து பார்த்தீங்கன்னா டர்க் ரெவல்யூஷனில் த கிரியேட்டிங் ஏ ஸ்ட்ராங் அண்ட் மாடர்ன் கவர்மெண்ட் இன் டர்க்கி provided both Austria and Russia with opportunities to resume their activities in the Balkan. At the time, Austria and Russia இந்த சந்தர்ப்பத்தை வந்து என்ன செய்யுது, முழு ஆக்டிவிட்டீஸை பால்கனில் செலுத்துகிறாங்க. Austria and Russia met and agreed that Austria should annex Bosnia. இந்த நேரத்தில் அனாக்ஸ்டு போஸ்னியானா அந்த நாடுகளோடு இணைக்கப்பட்டிருக்கு, Bosnia and Herzegovina. The while Russia should have freedom to move her warship through the Dardanelles and Bosphorus to the Mediterranean Sea. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரஷ்யா யூஸ் பண்ணி, அதாவது அவங்களுடைய வார்ஷிப் மெடிட்டேரியன் சி வழியில் வரும் பொழுது டார்டன்லஸ் அண்டு போஸ்போரஸ் இந்த ரெண்டு பிளேஸும் வந்து என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு என்ன பண்ணணும், ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு நிபந்தனையை கொடுக்குது. Soon after this, Austria announced the annexation of Bosnia and Herzegovina. Austria action arose intense opposition from the Serbia. Germany have Austria from support. ஜெர்மனி இந்த நேரத்தில் அஸ்டீரியாவுடைய ஃபுல் சப்போர்ட்டில் இறங்கணுன்னு ஜெர்மனி வென்ட் டு த எக்ஸ்டெண்ட் ஆஃப் ப்ராமிசிங் தட் அஸ்டீரியா இன்வேடட் செர்பியா அண்ட் கன்க்வென்ஸ் ருஷ்யா ஹெல்ப்டு செர்பியா. ஜெர்மனி வுட் கம் டு த அஸ்டீரியா அசிஸ்டன்ட். த என்டையரி பிட்வீன் அஸ்டீரியா அண்ட் செர்பியா லெட் டு த அவுட்பிரேக் ஆஃப் வார் இன் 1914. இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன பண்ணுச்சு, அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார், அதாவது 1914 வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரீசனாக அமைந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பால்கன் வார். பால்கன்கிற பிளேஸில் நடந்த வார். லிசன். டர்க்கி வாஸ் ஏ பவர்ஃபுல் கண்ட்ரி இன் த சவுத் வெஸ்ட் ஆஃப் யூரோப் இன் த ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த 18th century. In the first half of the 18th century, Turkey was a powerful country. Okay. The Ottoman Empire extended over the Balkan across the Hungary to Poland. Ottoman Empire place எங்கிருந்து எங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரி டு போலண்ட் இந்த பிளேசஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறார். The empire contained many non-Turkish people in Balkan. Both the Turks and the subject of different nationalities in the Balkan intellects in the most frightful massacre and atrocities. அந்த டைம் பார்த்தீங்கன்னா டர்க்கிஸ் பீப்புளும் பால்கனில் இருக்கிறாங்க, டர்க்கிஸ் அல்லாத பீப்புளும் இல்லையா. டர்க்கிஸ் அண்ட் நான் டர்க்கிஸ் பீப்புள் லிவ் இன் த டர்க்கிஸ். அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள உன்னுடைய நாடு என்னுடைய நாடு என்ன செய்யப்பட்டது, ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு ஃபைட் ஏற்பட்டு இதனால் பல உயிர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் என்ன செய்யப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. ஸோ த intellects in the most frightful massacres and atrocity, the Armenian genocide is a frightful example. இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா அர்மேனியனில் இருக்கிற ஜெனோசைடில் நடந்த கூட்டமாக மக்கள் இறந்து போனது ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள். Understand student? Next, taking advantage of the political and economic instability of the Turkish Empire from the second half of the 18th century. First half of the 18th century, Turkey is a powerful country. The second half of the 18th century, Turkey is a instability. அது வந்து என்ன செய்யுது, பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கில் வந்து கொஞ்சம் வந்து பின்தங்கி இருந்தது. The Greeks followed by others began to secede one after another from Turkish control. Turkish control இருந்து some people come out of say வெளியில் வர ஆரம்பித்தாங்க. The Macedonia had a mixed population. அந்த டைமில் மேசிடோனியா பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடு பாப்புலேஷன்.
There were rivalries among Greece, Serbia, Bulgaria. Rivalry means வந்து problem, some problem create. எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா கிரீஸ், செர்பியா, பல்கேரியா அண்ட் லேட்டர் பிளேஸ் மாண்டினெர்கோ இந்த பிளேஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா சம் ப்ராப்ளம் வந்து இருந்தது. இன் மார்ச் 1912 they formed the Balkan League. League means group. 1912 வந்து பால்கன் லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. The league attacked and defeated Turkish forces in the first Balkan War 1912 to 1913. 1912 to 1913 இந்த பால்கன் லீக்கெல்லாம் சேர்ந்து எது மேலே டர்க்கிஸ் மேலே ஒரு டிஃபீட்டட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வார் வந்து எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா டூரிங் த இயர் வந்து 1912 to 1913. திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு பால்கன் வார். அக்கார்டிங் டு த ட்ரெட்டி ஆஃப் லண்டன் சைன்ட் இன் மே 1913 ட்ரெட்டி ஆஃப் சைன்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உடன்படிக்கையில் கையெழுத்திடுறது. ஓகே. த நியூ ஸ்டேட் ஆஃப் அல்பேனியா டர்க்கிக்கு ஆப்போசிட்டாக கேப்சர் பண்ணி ஒரு நியூ ஸ்டேட் அல்பேனியா 1913 உருவாக்கிடுறாங்க. இன் மே 1913 a new state of Albania was created. Understand? And the other Balkan state divide up the Macedonia between Turkey was reduced to the area around Constantinople. இந்த பால்கன் வந்து மேசிடோனியா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு ஃபைனலாக டர்க்கிஸ்க்கு கிடைச்சக்கூடிய லாஸ்ட் பிளேஸ் வந்து என்னதான் கான்ஸ்டான்டினோபிள். ஓகே. த டிவிஷன் ஆஃப் மேசிடோனியா however did not satisfy. ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச அந்த பிளேஸ் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை பல்கேரியாவுக்கு. பல்கேரியா அட்டாக் செர்பியா அண்டு கிரீஸ். அந்த நேரத்தில் பல்கேரியா எது மேலே அட்டாக் நடத்துகிறாங்க? செர்பியா அண்டு கிரீஸ். பட் பல்கேரியா வாஸ் ஈஸிலி டிஃபீட்டட். த செகண்ட் பால்கன் வார் ended with the signing the treaty Purchased in August 1913. Purchased August 1913. அப்போ வந்து ஒரு உடன்படிக்கையில் சைன் பண்ணுறாங்க. இது செகண்ட் பால்கன் வார். ஃபஸ்ட்டு பால்கன் வார், செகண்ட் பால்கன் வார். இதெல்லாம் ரீசனாக இருந்து தான் 1914 you have to start at the first world war. Okay, understand? Next I am going to say about immediate causes. What is the immediate causes? அதாவது போருக்கான உடனடி காரணங்கள். That is the immediate causes. The climax of these events in the Balkans occurred in Sarajevo in Bosnia on 28 June 1914. Archduke Franz Ferdinand, nephew and heir Franz Joseph, Emperor of Austria-Hungary. Austria-Hungary emperor வந்து யார்? Who is that? Franz Joseph. Franz Joseph உடைய nephew வந்து யார்? Ferdinand. Nephew means அவருடைய மருமகன் இல்லையா? Ferdinand. அவர் என்ன செய்யப்படுறாரு? He is killed, கொல்லப்படுறார். So at that time Austria-Hungary assassinated by Prince Bosnia Serbia. Austria saw in this an opportunity to eliminate Serbia. செர்பியாவை தனியாக இண்டிபெண்ட்டாக ஒதுக்கிடுறாங்க அந்த நேரத்தில். ஜெர்மனி வந்து என்ன நினைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா should strike first it declare war on Russia. ரஷ்யா மீது போர் தொடுக்குது. எந்த டைமு? the 1st August. ஜெர்மனி had no quarrel with France. ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் no problem இல்லையா? ஸோ பட் பிகாஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ் ரஷ்யன் அலையன்ஸுங்கிற ஒரே ரீசன்னால் த ஜெர்மனி ஆர்மி விச் வாஸ் பிளானிங் a war against both France and Russia wanted to use occasion it the advantage. Okay, advantage எடுத்து அவங்க மேலேயும் போர் தொடுக்குறாங்க. ஸோ த ஜெர்மன் வயலேஷன் ஆஃப் பெல்ஜியன் நியூட்ரலிட்டி ஃபோர்ஸ் பிரிட்டன் டு என்டர் வார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியன் வந்து நியூட்ரலாக இருந்துருது.
நெக்ஸ்ட்டு வந்து யூ ஹாவ் டு என்டர் த வார் ஆஃப் பிரிட்டன். பிரிட்டன் வந்து இந்த போரில் இன்வால்வ் ஆயிடும். Next I am going to say about course of the war. 2 warnings scams central power. The warning nation were divided into 2. The first one is a central power consists of the Germany, Austria, Hungary and Turkey, Bulgaria, Italy. These places are called the central power. The warning nation was divided into 2. The central power consists of the Germany, Austria, Hungary. Austria, Hungary is the same place. Turkey and Bulgaria, Italy, which was the earlier with Germany and Austria had left her attempt to recover Trentino northeast Italy, where Italians lived in the majority but remained as part of the parcel of Austria. Hungary was not supported to the Germany. அதாவது இட்டாலி மெஜாரிட்டியாக அந்த பிளேஸில் இருந்தால் கூட இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் இல்லாத ஒரு நாடாக தான் இட்டாலி இருந்தது. ஸோ இட்டாலி ரிமைண்ட் நியூட்ரல் கண்ட்ரி when the war broke out, but it decided to enter the war hoping to gain the territory in the northeast. Britain, France and Italy signed the secret treaty of London in April 1915. இட்டாலி நியூட்ரலாக இருந்தது. அந்த டைம் ஒரு அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது ஒரு சீக்ரெட் அலையன்ஸு, சீக்ரெட் ரகசிய ஒப்பந்தம் பண்ணுறாங்க. எப்போது? லண்டனில் ஏப்ரல் 1950s. விச் கண்ட்ரீஸு? பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டாலி, இந்த 3 கண்ட்ரீஸும் சேர்ந்து சீக்ரெட் அலையன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் லண்டனில் ஏப்ரல் 1915 பண்ணுறாங்க. by which Italy agreed to enter the war against the central power in return for this territory after the war. சென்ட்ரல் பவர்ஸ் வந்து இட்டாலிக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. என்னென்னு? ஆஃப்டர் வாருக்கு அப்புறம் இட்டாலிக்கு வந்து ஒரு முழு பவர்ஸ் கொடுக்கறதா வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. அதுதான் சீக்ரெட் அலையன்சஸ்ங்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு அலைஸ். அதாவது 2 நாடாக பிரிஞ்சுது. ஒன்று வந்து சென்ட்ரல் பவர், அனதர் ஒன் ஈஸிய அலைஸ் பவர். சென்ட்ரல் பவர் ஈஸிய மத்திய நாடுகள், அலைஸ் பவர் ஈஸிய நேச நாடுகள். ஓகே, கிளியர்? Then next, now I will see allies. 9 states that opposed the central powers were Russia, France, Britain, Italy, the United States, Belgium, Serbia, Romania and Greece. These 9 countries are the opposed by the central power. Okay, understand? Which countries is the central power? The first one is Russia, France, Britain, Italy, the United States, Belgium, Serbia, Romania and Greece. These 9 countries are called the central powers. Okay, you ask the 2 mark question, you mark it. Then Romania and Greece declared war on the central power in 1960. 1916 ரொமேனியா அண்ட் கிரீஸ் என்ன செய்யுது? சென்ட்ரல் பவர் மீது வார் டெக்ளேர் பண்ணுறாங்க. இன் 1916 and 1917 பட் பிளேடு லிட்டில் பார்ட் இன் த வார் டெக்ளேர் பண்ணாங்க. ஆனால் ஃபுல்லாக ப்ரெஷராக என்ன செய்யலை, இறங்கலை. ஒரு லைட்டாக தான் அந்த வாரை வந்து இறங்கினாங்க. மோஸ்ட் அமெரிக்கன்ஸ் வாண்டட் தர் கண்ட்ரி டு ரிமைன் நியூட்ரல் அண்ட் ஸோ இன் த ஃபர்ஸ்ட் 3 years அமெரிக்கா வந்து நாட் அட் ஆல் இன்வால்வ் இன் த வார். அதில் போரில் வந்து தலையிடவே இல்லை, நியூட்ரலாக தான் இருந்தது. 3 years வந்து நியூட்ரலாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு பாருங்கள்? த யுனைடெட் ஸ்டேட்ஸ் கேவ் ஒன்லி மாரல் சப்போர்ட் அண்ட் வேல்யூபிள் மெட்டீரியல் எய்ட் டு பிரிட்டன் அண்டு ஃப்ரான்ஸ். போரில் இன்வால்மெண்ட் ஆகலை, பட் பிரிட்டன் ஃப்ரான்ஸுக்கு தேவையான
போர்க்கருவிகள் இதையெல்லாம் அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா என்ன செஞ்சது, தானாக உற்பத்தி பண்ணி அந்த நாடுகளுக்கு கொடுத்தது. இதுதான் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் கேவ் ஒன்லி moral support and valuable material aid to Britain and France. Okay, understand. The next, Sir's appropriate attempts for peace. மெயினாக வந்து அமைதிக்காக இவர் சார் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதா கொடுத்துருக்கு டாப்பிக்கில். சார் நிக்கோலஸ் II Russia succeeded to the powers that they meet together to bring about era of universal peace. அதாவது வேர்ல்டு பீஸுக்காக என்ன பண்ணுறாரு, சம் ரெஸ்பான்சஸ் வந்து எடுக்கிறார். அதனால 2 பீஸ் கான்ஃபரன்ஸ், தென் ஹேஜ் அண்டு ஹாலண்ட், இந்த 2 பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஃபஸ்ட் ஒன் இஸ் 1899, அனதர் ஒன் இஸ் 1907. இந்த டூரிங் இயரில் வந்து ஹேஜ் அண்ட் ஹாலண்டில் வந்து 2 பீஸ் கான்ஃபரன்ஸ் இதை வந்து என்ன செய்கிறாரு, அங்கே வந்து கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வந்து அமைதிக்காக ஏற்படுத்துகிறார். பட் இன் வெயின் ருஷ்யா ஃபவுட் ஆன் த சைட் ஆஃப் த அலைஸ். அந்த நேரத்தில் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து என்ன செய்யலை, நோ ரெஸ்பான்ஸ் அட் ஆல். கான்ஃபரன்ஸில் வந்து அதாவது பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து தோல்வியில் முடிஞ்சது. அதனால ரஷ்யா மறுபடி வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபவுட் ஆன் த சைட் ஆஃப் த அலைஸ், அலைஸ் நாடுகளோட அது வந்து ஒரு சைட் சேர்ந்துருது. தென் நெக்ஸ்ட்டு வார் இன் வெஸ்டர்ன் ஆஃப் ஃப்ரெஞ்சு ஃப்ரண்ட், அதாவது வெஸ்டர்னில் ஃப்ரெஞ்சினுடைய அந்த போர் வந்து எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ஜெர்மனி ஸ்டீம் ரோல்ட் அண்ட் ஸ்மாஷ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பீப்புள் த பெல்ஜியம். On the side of the allies, the burden of fighting fell on the French army. ஃப்ரெஞ்சு ஆர்மி கிட்ட அதாவது முழு பேர்டனும் ஃப்ரெண்ட்ஸில் செலுத்தினதுனால அங்கே வேர்ல்டு வார்க்கு இது ஒரு ரீசனாக, ஒன் ஆஃப் த ரீசனாக அமைந்தது. நெக்ஸ்ட்டு பேட்டில்ஸ் ஆஃப் த டெனின்பர்க் அண்டு மெரின். டெனின்பர்க்குங்கிற இடத்துல நடந்த பேட்டில், இதுக்கு என்ன ரீசன்னு பார்க்கலாம். The meanwhile, Russian forces invaded East Prussia and Germany, defeated them. The Battle of Dannenberg, Russia suffered heavy losses. இந்த போரில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து என்ன பண்ணிடுது, நிறைய லாஸஸை வந்து மீட் பண்ணிடுது. Yet this caused distraction and helped to relieve the pressure on the Western Front. The French army made all-out effort to drive away invading German at the Battle of Merin. செப்டம்பர் 1914 பேட்டில் ஆஃப் மெரின் ஒன்று நடக்குது. ஏற்கனவே ஆல்ரெடி பேட்டில் ஆஃப் டெனின்பர்ங்கிற இடத்துல ரஷ்யாவுக்கு எதிராக நடந்து அதில் ரஷ்யா வந்து என்ன செய்தது, ஹெவி லாஸஸ் ஆச்சு. இப்போ நவ் அட் த பேட்டில் ஆஃப் மெரின் வந்து செப்டம்பர் 1914 த ஃப்ரெண்ட்ஸ் சக்சீடட் இன் புஷிங் பேக் த ஜெர்மன். பாரிஸ் வாஸ் த சேவ்டு. அதனால பாரிஸுங்கிற பிளேஸ் வந்து சேவ் பண்ணிட்டாங்க. The Battle of Merin is a memorable for the trench warfare. அதாவது அந்த பேட்டில் வந்து ஒரு மறக்க முடியாத ட்ரெண்ட்ஸ் வேர்ஃபேருங்கிறாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் வேர்ஃபேர்? இட்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 mark question. Listen all of you carefully. Trench warfare means trench or ditches dug by troops enabled soldiers to safety stand and protect themselves from enemy fire. The typical trench system in World War consisted of the 2 or 4 trench lines running parallel to each other. Each trench was stuck in type zigzag. அதாவது குழிகளை வெட்டி குழிக்குள்ளே இறங்கி என்ன செய்யறது, வார் நடத்துறது. பிகாஸ் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் வார்ஃபேர்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ then main lines of trenches were connected each other to the rear by the series of linking trenches through which food, ammunition, fresh troops, mail and order were delivered. அதாவது ஃபுட்டுனா உணவு, அம்யூனிஷன்னா வந்து பார்த்திங்கன்னா போருக்கான கருவிகள், ஃப்ரெஷ் டியூஸ் போர்க்களத்தில் இருக்கிற மக்கள், மெயில் தகவல், ஸோ ஆர்டர், இது எல்லாமே அந்த குழிக்குள்ளே இவங்களுக்கு
அதாவது நீடட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடச்சிரும் இல்லையா. இப்போ ஆப்போசிட் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க அவங்க ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ளே பதுங்கி இருந்து வார் நடத்துவாங்க. ஸோ இது மெத்தட் பார்த்திங்கன்னா ஜிங்ஸாக் மெத்தடில் வந்து இருக்கும். ஸோ திஸ் வார் இஸ் கால்டு த ஸ்ட்ரென்ஸ் வார்ஃபேர்னு அழைக்கப்படுது. The World War compelled soldiers to burrow into the soil, obtain shelter and survive. இவங்க அந்த குழிக்குள்ளேயே இருந்து வேணுங்கிற உணவு போர்க்கருவிகள் எல்லாம் அந்த சாயிலோடு சேர்த்து அப்படியே செட் ஆகி அங்கேயே அவங்க சர்வை பண்ணுற மாதிரி என்ன செஞ்சுருவாங்க, அமைஞ்சிருவாங்க. இதுதான் இந்த வார்க்கு பேர் தான் ட்ரென்ஸ் வார்ஃபேர்னு சொல்கிறோம். ஓகே, next I am going to say about Battle of Verdun. Verdunங்கிற பிளேஸில் நடக்கிற பேட்டில். Listen. Between February and July 1916, the German attacked Verdun. 1916, German attacked Verdun, the famous fortress in the French line. In the 5-month Battle of Verdun, 2 million men took part and half of them were killed. At that time 2 million people என்ன செய்யப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. The British offensive against German occurred near the river Somme. River Somme, that place, அங்கே தான் பேட்டில் நடக்குது. In this 4-month Battle of Somme, Britain lost up 20,000 men on the first day. ஃபஸ்ட்டு டேவிலேயே 20,000 பீப்புள்ஸ் வந்து சோமி ரிவர் பக்கத்தில் என்ன செய்யப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. ஸோ த பேட்டில் ஆஃப் வெர்டன் ஹவவர் டிசைடட் த போர்ட் நியூஸ் ஆஃப் த வார் இன் ஃபேவர் ஆஃப் த அலைஸ். இந்த வெர்டன் பேட்டில் ஆனது எதுக்கு சாதகமாக அமைந்தது, அலைஸ் கண்ட்ரீஸுக்கு ஃபேவரபுளாக அமைஞ்சது. ஸோ தீஸ் ரீசன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு ஒரு காரணமாக அமைந்தது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வார் இன் ஈஸ்டர்ன் ஆர் ருஷ்யன் ஃப்ரண்ட். ஈஸ்டர்னில் இருக்கிற ருஷ்யாவில் நடந்த வார். இன் த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் ருஷ்யன் ட்ரூப்ஸ் ரிப்பீட்லி டிஃபீட்டட் த அஸ்டீரியன்ஸ். பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ரஷ்யா வந்து எதை வெயின் பண்ணிகிட்டே வர்றாங்க, தோற்கடிச்சிட்டே வர்றாங்க, அஸ்டீரியாவை தோற்கடிச்சிட்டே வர்றாங்க. But the Russians were in turn defeated by the German. ஆனால் ரஷ்யா வந்து ஜெர்மன் வந்து என்ன பண்ணுது, ரஷ்யாவை தோற்கடிச்சிட்டு வருது. ரஷ்யா had the worst trained and equipped army and therefore Russian losses were the greatest in 1917. அந்த நேரத்தில் 1917ல் ருஷ்யன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாஸஸ் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான ட்ரெயின் அப் கிடையாது, வேணுங்கிற ஆர்மி மெட்டீரியல் எல்லாம் கிடையாது. இதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் லாஸஸை மீட் பண்ணும். தென் சாரிஸ்ட் ரிஜிம் இன் ருஷ்யா வாஸ் ஓவர் த்ரோன் இன் எ ரெவல்யூஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாரிஸ்ட் ரிஜிம் மீன்ஸ் குரூப் ஆஃப் ஆர்மிஸ் வந்து அப்படியே என்ன செஞ்சிட்றாங்க, தோற்று போயிடுறாங்க. ருஷ்யா வாண்டட் பீஸ் அண்ட் கன்சிக்வெண்ட்லி இப்போ தான் என்ன இறங்கி வருது, ரஷ்யா பீஸுக்கு வர்றாங்க. அதாவது ஒரு அமைதியாக நம்ம போய்க்கலாம், போர் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அண்ட் கன்சிக்வெண்ட்லி இட் சைன் த ட்ரெட்டி ஆஃப் ப்ரஸ்ட் லிட்ஸ்வோஸ்க் 3rd March 1918. அங்கே ஒரு உடன்படிக்கை நடக்குது வித் ஜெர்மனி. ஆஃப்டர் திஸ் பொசிஷன் ஜெர்மனி பிகம் த ஸ்ட்ராங். ரஷ்யா தோற்றுட்டு ஜெர்மனோட ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்துறது. இப்போ ஜெர்மன் வந்து ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியாக நிற்குது. இட் அப்பியர்ட் ஆஸ் இட் த அலைஸ் வேர் கோயிங் டு லூஸ். ஹவெவர் USA கேம் டு தர் ரெஸ்கியூ அண்ட் பிளேட் த ஃபைனல் டெசிசிவ் ரோல் இன் த க்ரஷிங் ஜெர்மனி. இது அலைஸ் சேர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை சுத்தமாக அழிச்சிட்றாங்க. க்ரஷ்னா வந்து என்னது, அழிச்சிட்றாங்க. இப்போ இதெல்லாம் வந்து போருக்கான ரீசனாக அமையுது. அடுத்தது மைனர் த்ரெட்ஸ் ஆஃப் வார் இன் த மிடில் ஈஸ்ட். மிடில் ஈஸ்டில் வந்து அதாவது சின்ன சின்ன என்ன சொல்கிறது, சின்ன சின்ன பிரச்சனைகள்னால ஏற்படுற வார் எப்படின்னு. டர்க்கி ஆல்சோ ஃபவுட் ஆன் த சைட் ஆஃப் த சென்ட்ரல் பவர். எப்போவுமே டர்க்கி பார்த்தீங்கன்னா இட் வில் சப்போர்ட் டு த சென்ட்ரல் பவர். சென்ட்ரல் பவருக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்கும். தோ Turkey met with initial success and the allies suffered reverse.
ஸ்டார்டிங்கில் டர்க்கி நல்லா அப்படியே குட் பவர்ஃபுல்லாக வந்தது. ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து வர வர பார்த்தீங்கன்னா அலைஸ் வந்து சஃபர் ஆயிடுச்சு, அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அல்டிமேட்லி டர்க்கி வாஸ் டிஃபிட்டட். த டர்க்ஸ் ட்ரை டு அட்டாக் சூயஸ் கேனல் அண்ட் பட் வேர் repulsed. Britain attacked Turkey in Iraq and later in Palestine and Syria. இந்த டைமில் பிரிட்டன் வந்து துருக்கியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் ஈராக் அண்டு லேட்டர் பாலஸ்தீன், சிரியா, ஸோ தீஸ் பிளேசஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி இன் அரேபியா டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த க்ரோவிங் அரப் நேஷனலிசம். இந்த நேரத்தில் அரேபில் ஒரு ஹை பிக்கில் வந்து நேஷனலிசம் இருக்குது. என்னுடைய நாட்டு, அதாவது ஒரு பிளைண்ட் நேஷனலிசம் வந்து அவங்களுக்கு இருக்குது, நாட்டுப்பற்று. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிரிட்டிஷ் என்ன பண்ணுறது பாருங்கள். இட் ரிவோல்ட் வாஸ் என்ஜினியர்ட் பை த பிரிட்டிஷ் ஏஜெண்ட் அங்கே அனுப்பி சம் ப்ராப்ளத்தை வந்து அரேபில் க்ரியேட் பண்ணுது. த பிரிட்டன் அட்டாக் டர்க்கி டைரக்ட்லி அண்ட் ட்ரை டு கேப்சர் கான்ஸ்டாண்டினோபிள். பிரிட்டன் டர்க்கிட்ட இருந்தால் அந்த கான்ஸ்டாண்டினோபிள் என்ன பண்ணுறாங்க, கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ பட் த டர்க்ஸ் புட் அப் எ பிரேவ் ஃபைட். ஆனால் டர்க்கிஸ் வந்து சும்மா விடல, ரொம்ப பிரேவாக அந்த ஃபைட்டில் இன்வால்மெண்ட்டோடு என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரகிளில் இறங்கினாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதை ஓகே லிசன் ஸ்டூடெண்ட்ஸ். பிரிட்டன் அட்டாக்டு டர்க்கி டைரக்ட்லி அண்ட் ட்ரை டு கேப்சர் கான்ஸ்டாண்டினோபிள் பட் த டர்க்ஸ் புட் அப் த பிரேவ் ஃபைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் டர்க்கியை கேப்சர் பண்ணால் கூட அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, விடாமல் ரொம்ப பிரேவாக அந்த ஃபைட்டில் இன்வால்மெண்ட்டோட ஸ்ட்ரகிளில் ஈடுபடுறாங்க. ஓகேவா? ஐ கம்ப்ளீட் திஸ் டாப்பிக்கா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் I will continue other topics. Okay.